எங்களுக்கு தான் குழந்தையே பிறக்கலன்றீங்க, உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகல. என்ன அதாவது நானாவது கல்லதாமா காட்டினேன், நான் வெறும் கல்லை காட்டினேன். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. எங்க போனாலும் என்ன சொல்றாரு, உதயநிதி கல்லை காட்டுறாரு கல்லை காட்டுறாரு கல்லை காட்டுறாருன்னு. நீங்க என்னதான் காட்டுறீங்க? நான் காட்டினது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு. அவர் என்னதான் காட்டுறாரு? எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாத்தீங்களா? டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இல்ல, அது யார்கிட்ட காட்டுறாரு? இதை நீங்க நான் வந்து சிரிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல, சிரிக்கிறது நான் ஒன்னும் கேலி உருவெல்லாம் நான் செய்யல, உருவ கேலி நான் செய்யறதுக்கு விரும்பல. அவருக்கு எப்பவுமே சிரிச்ச முகம் தான். இந்த அமைதி படைன்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? அது ஒரு பாத்திரம் ஒரு ஞாபகம் இருக்கா? அதாவது 2 அமாவாசை எவ்வளவு அழகா சிரிக்கிறார் பாருங்க. நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டு வெற்றியோட இந்த சிரிப்பை சிரிச்சா யாரு உங்களை கேள்வி கேட்க போறா? பாருங்கம்மா, நானாவது கல்ல காட்டுறேன், நானாவது கல்ல காட்டினேன். அவர் எதை காட்டுறாரு? யார்கிட்ட காட்டுறாரு? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்ச திரு ஒன்றிய பிரதமர் 29 பைசாவுக்கு வெக்கமே இல்லாம. இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நீங்க வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சொன்னது அண்ணனோட பேர் முதல் பேர் எப்படி வாக்குப்பெட்டியில முதல் இடத்துல இருக்கும், அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நீங்க மகளிர் சொல்லியிருக்கிறாங்க 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறோம்னு மகளிர் சொல்லியிருக்காங்க. செஞ்சிருவீங்களா? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? ஜூன் 3ஆம் தேதி டாக்டர் முத்தமிழங்கர், நம்முடைய எல்லாம் வளர்த்தெடுத்த முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். 100 ஆண்டு கண்ட ஒரே தலைவர், தமிழகத்தை 5 முறை ஆண்ட ஒரே தலைவர், தான் நின்ற சந்திச்ச 12 சட்டமன்ற தேர்தலையும் இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றிலே தோற்காத ஒரே தலைவர் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்த நாள். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 ஜெயிச்சோம். தமிழ்நாடு புதுச்சேரி ஒரே ஒரு தொகுதி மட்டும் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய பாத மலர்களை அந்த வெற்றியை நம்ம வைக்கணுமா வேணாமா? நிச்சயம் செய்வீங்களா? இப்போ எனக்கு நிச்சயமா தெரியும், இங்க வந்திருக்கக்கூடிய ஓமலூர் சட்டமன்ற மக்கள் நீங்க அத்தனை பேரும், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரும், தாய்மார்கள், நீங்க அத்தனை பேரும் கண்டிப்பா உதயசூரியன் சின்னத்தை வாக்களிச்சு அண்ணன் செல்வ கணபதி அவர்களை நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 லட்சம் வாக்கு வித்தியாசம், அது எப்படி தெரியுமா வரும்? நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்து இன்னும் 11 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 7ஆம் தேதி, 19ஆம் தேதி. ஆனா திருமாவுக்கு பிரச்சாரம் முடிச்சுட்டு தானே வந்தேன். திருமானனுக்கு பானை சின்னத்துல பிரச்சாரத்தை திருமானனும் ஜெயிப்பாரு. ஆனா நம்ம கூட்டணி தானே. நீங்க ஒவ்வொருத்தரும் இதே எழுச்சியோடு நீங்க இங்க வந்து திருமாக்கு ஓட்டு கேட்டுறாதீங்க. நீங்க சிதம்பரத்துக்கு போய் அங்க ஓட்டு கேளுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இன்னைக்கு தேதி 7ஆம் தேதி, தேர்தல் தேதி 19. 17ஆம் தேதி மாலை 5 மணியோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம கையில இருக்கிறது வெறும் 11 நாட்கள் தான் இருக்கு. இந்த 11 நாட்களும் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் 10 வீடு இருக்குன்னா அந்த 10 வீட்டில் இருக்கிற ஓட்டுகளுக்கு நான் பொறுப்பு, வாக்குகளுக்கு நான் பொறுப்பு. நான் பிரச்சாரத்தை செஞ்சு ஏன் உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் செல்வ கணபதி அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும், ஏன் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், ஏன் ஒன்றிய அரசு, ஏன் நம்முடைய 29 பைசாவை ஓட விரட்டணும்ன்ற பிரச்சாரத்தை அடுத்த 10 நாள் நீங்க செய்வீங்களா? நீங்க செஞ்சா நிச்சயம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறது உறுதி. பண்ணுவீங்களா? 2021 இதே மாதிரி அடிமைகளை ஓட விரட்டி அடிச்சீங்க. விரட்டி அடிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தாரு. இப்ப நான் சொன்ன 29 பைசா தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னு. வெறும் 29 பைசா கொடுக்கும் போதே தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டத்தை செய்யறாரு.
மிக்ஜாம் புயலுக்கு நிவாரண நிதி கொடுத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலியில உங்களுக்கு தெரியும் சென்ற மாசம் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சதுன்னு. வீடு இடிஞ்சவங்களுக்கு எல்லாம் புதிய வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த 29 பைசா கொடுக்கும் போதே நம்முடைய தலைவர் இவ்வளவு திட்டங்களை செய்யறாரு. நமக்கு திருப்பி வர வேண்டிய நம்ம கொடுக்கிற ₹1 திருப்பி கொடுத்தா தலைவர் இன்னும் எவ்வளவு திட்டத்தை செய்வார். அதனால அதற்கு நீங்க தான் பொறுப்பு. நம்முடைய தலைவர் நீங்க, தமிழ்நாட்டு மக்கள், நீங்க யாரை முடிவெடுக்கிறீங்களோ, நீங்க யாரு பிரதமரா வந்தா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்களோ, நம்முடைய தலைவர் யாரு ஒன்றிய பிரதமரா, நம்முடைய தலைவர்